இரண்டாவது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு போயிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இது ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவது மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை, தமிழகத்திற்கு மட்டுமே சிறு குறு வியாபாரிகள் இருக்கிறீங்க. முத்ரா கடன் திட்டம் மூலமாக 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு, 2 லட்சம் கோடி ரூபாய் சிறு குறு யாரெல்லாம் நம்முடைய தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ, லேத்துப்பட்டையிலிருந்து சாதாரணமா யாரு தொழில் பண்றாங்களோ, வங்கியில போய் ஒரு எளிதாக கடன் வாங்க முடியாது என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும், இது ஒரு தொழில் நகரம். முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம். இது ஒரு பக்கம் மக்களுக்காக கடன் உதவி முத்ரா கடன் திட்டம் மூலமாக, சாலையோர வியாபாரிகளுக்கு சுவநிதி திட்டம் மூலமாக யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ மத்திய அரசு செய்திருக்கின்றார். திமுக அரசுடைய சாதனை என்னங்க? சொத்து வரி உயர்வு இல்லைங்களா, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, எந்தெந்த வரி இருக்கோ எல்லாத்தையும் உயர்த்தி திமுகவினுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள். அதான் அவருடைய சாதனை. இந்த இரண்டாவது விஷயத்தை நீங்க மறந்துவிடக் கூடாதுங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, விவசாய கௌரவ நிதி. மூன்றாவது விஷயம், நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கிறேன். இதுவரை 15 தவணையிலே தவணைக்கு 2000 ரூபாய், 30,000 ரூபாய் தமிழகத்தில் 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னங்க? விவசாய நண்பர்கள் அவருடைய நிலத்தை சிப்காட் எடுப்பதற்காக வந்தால் அதை எதிர்த்து போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது இந்தியாவிலே ஒரு அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தில் திருவண்ணாமலையில போட்டிருக்கிறான். விவசாயிகளுக்கு எதிராக அரசாக முற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாறி இருக்கிறது. நீங்கள் இதை மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்க, 40 லட்சம் நம்முடைய தாய்மார்களுக்கு உஜ்வாலா திட்டம் மூலமாக எரிவாயு சிலிண்டர். 40 லட்சம் குடும்பங்களுக்கு, 40 லட்சம் தாய்மார்களுக்கு. இன்னைக்கு நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கின்றோம். 2014 இருந்து 2024 18 மாதத்துல மத்திய அரசுல மட்டும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. மோடி ஐயா இந்த 18 மாசத்துல 1.5 வருஷத்துல ஐயா மத்திய அரசுல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. இது நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை. இன்னொரு பக்கம் திமுகவை பாருங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று பொய் சொல்லி 70% மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்காமல் செய்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் என்று சொல்லி விவசாயிகளை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் என்று மாணவர்களை ஏமாற்றியது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று கிராமப்புற மக்களை ஏமாற்றியது. எனக்கு இந்தியா உலகம் முழுவதுமே இந்த ஏமாத்துறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா முதல் பரிசு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இவ்வளவு பொய்களை பேசி ஏமாற்றி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார் சகோதரர்களே. ஏமாற்றுவதற்காக ஒரு குடும்பம் பிறந்திருக்கிறது என்றால் அது கோபாலபுரத்தினுடைய குடும்பம். பொய் சொல்லி தொடர்ந்த ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, இதையே 2024 தேர்தல் அறிக்கையில் அப்படியே மாத்தி நாங்க வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம். ஏற்கனவே அவர்கள் சொன்னது 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று. ஆனா எதுவுமே சொல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். போன தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய்ங்க, அதன் பிறகு ஒரு முறை, அதன் பிறகு இப்ப 2 ரூபாய். அதே போல கேஸை பொறுத்தவரை எதுவும் சொல்லாமல் இப்ப 400 ரூபாய் மோடி ஐயா சிலிண்டர் வைத்தவருக்கு, மற்றவங்களுக்கு 300 ரூபாய் மானி. ஆனா திமுகவுடைய 2021 தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தால் கேஸ் மானியமாக 100 ரூபாய் கொடுப்போம், ஒண்ணும் இல்லைங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், ஒண்ணும் இல்லை. யாராவது தைரியமாக ஸ்ரீபெரும்புதூர்ல தைரியமாக மனத்தை திறப்படுத்திக் கொண்டு ஒரு திமுக அமைச்சரை பார்த்து தைரியமா போய் அன்னை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, எப்பனே குறைப்பேன்னு கேட்டா நேரங்காலம் சொன்னமா அப்படிமா. 33 மாத காலம் ஆகி வெக்கம் இல்லாம திமுகவுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெளியே வந்திருக்கின்றார். அவர் நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு முதலமைச்சராக, நல்ல ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லி இருக்கின்றோம், என்ன செய்திருக்கின்றோம் என்று மக்கள் முன்னால் சொல்லணும். 511 தேர்தல் வாக்குறுதியில பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சொல்லுகின்றோம், வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. ஆனா முதலமைச்சர் சொல்லுகின்ற மிகப்பெரிய பொய் 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று. அதனால் சகோதர சகோதரிகளை, நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பு யோசிச்சு போடும். இந்த முறை நீங்க ஓட்டு போடுறது வீட்டுக்கான தேர்தல் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல. இந்த முறை நாம் வாக்களிப்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். நம்முடைய பிரதம மந்திரி எப்படி இருக்க வேண்டும், யார் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கம்பீரமான மனிதர் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான தேர்தல். ஆனால் சகோதர சகோதரிகளை, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், ஒரு முறை யோசிங்க, ஒரு முறை சிந்திங்க.